few moments later. ஸோ தலை வலிக்குதுடா எடிட்டிங் பண்ணி என்னடா கேமரா தூக்கிட்டு வந்திருக்கா? இன்னைக்கு ஒரு புது வீடியோ பண்ணலாமா? இருக்கிற வீடியோவே எடிட் பண்ண முடியாம காந்துக்கிட்டு இருக்கோம். இதுல வேற இன்னொரு வீடியோ எடிட். இதுதான் இன்னைக்கான வீடியோ. எனக்கு வேற பசிக்குதுடா. அது ஜொமேட்டோ இமோட்டோ ஏதாவது போடுவேடா, அது மாதிரி போட்டு தொல்லடா. பசிக்குதுன்னா காசு யார் தருவா? நம்ம தான் யூடியூப்ல சம்பாதிக்கலாம் தெரியுது, அதுக்காண்டி இவன் சுத்திக்கிட்டு இருக்காதா? சரி ஓகே, இந்த 20 ரூபா பாக்கெட் மணி ஏதாச்சும் பண்ணி ஏதாவது. சரி ஓகே, நிமிஷம். உங்களோட இந்த நிலைமைக்கான காரணம் தெரிஞ்சுக்கலாமா? அது நீதான்டா, வேற யாரும் இந்த நிலைமைக்கு காரணம்? அண்ணே விளாக் பண்ணே வாடான்னு கூப்பிட்ட, ஆரம்பிச்சிச்சு அன்னைக்கு பிடி. இன்னிலேருந்து உட்காந்து எடிட் தான் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு வாரமா ஹெவியான ஒர்க் போயிட்டு இருக்கு. 10 கண்டென்ட் எடுத்து எடிட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம். எஸ், அதில் 2 வீடியோ போஸ்ட்டும் பண்ணிட்டோம். அதை லிங்க் கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. ஸோ அதில் 2 வீடியோ முடிச்சிட்டோம். அண்ட் 2 ஷார்ட்ஸும் முடிச்சாச்சு. அண்ட் இப்போ இதுக்கான வீடியோ பர்பஸ் இப்போ கண்டென்ட்டை நான் கேட்குறேன். இப்போ எது கேமரா தூக்கிட்டு வந்திருக்கேன்? நம்ம வந்து எப்படிலாம் எடுத்தோம், இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒரு டே இன் மை லைஃப். பசியில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். டே இன் லைஃப் வேற டே இன் மை லைஃப் சண்டேல இன்னைக்கு. அதாவது இது வந்து ஒரு விளாகும் இல்லை, ஒரு கண்டென்ட்டும் இல்லை, ரெண்டும் சேர்ந்த கலவையா கலக்கிய படம். இந்த படமா? நான் மனிதன் அல்ல அந்த படத்துல வர மாதிரி. அதாவது நான் வீட்டுல போட்டு தரேன் முட்டையை வாங்கி. எதுக்கு நான் இப்ப ஏதோ பண்ணிட்டு இருக்கேன்? விளக்கென்ன அந்த கலக்கி கிடையாது, அப்ப இது வீடியோ கலக்கி. வீடியோ கலக்கி எதாவது சொல்றீங்க? முடியலனால இல்ல தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, வீடியோக்குள்ள வந்தாச்சு. ஒன்றும் மாறல, இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கோம். இதான் வீடியோலே இன்ட்ரோலே பார்த்துருப்பீங்க. விட மாட்டான், ஏதோ பசிக்குது. நான் யானே பசியில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். வீட்டுக்கு வேற இன்னும் போகாம உட்காந்துக்கிட்டு இருக்கேன் நானே. மக்களே ஒரு நிமிஷம், தளபதி இன்ட்ரோன்னு ஒன்று பண்ணியிருக்கோம். அது எப்படி கொஞ்சம் அந்த இன்ட்ரோக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு பண்ணியிருக்கோங்க. அந்த இன்ட்ரோ முடிக்கிறதுக்கு எனக்கு 2 நாள் ஆச்சு. 2 நாள்ல தம்பி, 3 நாள் டெம்ப்ளேட் கிடைக்கல. நான் பட்ட கஷ்டம் எனக்கு தானே தெரியும். அதுவும் காப்பரேட் இல்லாமல் தேடணும்ல, அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தேடணும். 3 நாள் ஆச்சு. எதுக்கு ப்ரோ அந்த மாதிரி சேஞ்சஸ் அப்படின்னா, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணா தானே லைஃப் கொஞ்சம் ஓடுது. ஓட மாட்டேங்குது மக்களே. நான் எவ்வளோ குண்டு சட்டிலேயே குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்குது. சரி, அதான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக மாற்றுவோம், கொஞ்சம் டெக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொண்டு போவோம் தான் இந்த ஒரு கண்டென்ட்டை நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சரி, நம்ம எடிட்டர் சொல்லுவோம் என்ன கண்டென்ட் பார்த்துருவோமா? சிம்பிளான கண்டென்ட் தான். அந்த கண்டென்ட் சொல்ல முடியாது, எங்க பசியை தீக்க போற கண்டென்ட். ஓகேவா? கையிலடா ஆனா என்னை கறக்க போறது மட்டும் நல்லா தெரியுது. இன்னைக்கு வந்து எஸ்எம்மோட ட்ரீட் இன்னைக்கு. ஓகேவா? நீங்க எனக்கு படம்னாலே இல்ல. என்ன கண்டென்ட் அப்படின்னா, ஜொமேட்டோவில் ஃபுட் ஆர்டர் செய்வது எப்படி? அதாச்சும் பண்ண தெய்வம், எனக்கு பசிக்குது. எவ்வளவு காலையில காசு இருக்கு, அதனால வந்து பசியை தீக்க போறதாவே. சாப்பிட போறதுனா எது? சாப்பிட போறதுனா காசு செலவு பண்ண போறது இந்த மூஞ்சி தான். ஓகேவா? என் பையனை பொண்ணு இப்ப சொல்லிடுறானு ஒண்ணுமே இல்ல. சரி ரைட்டு, ஓகே, ஒன்னொன்னா பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ மக்களே, விட மாட்டான், ஆர்டர் போட்டு தான் ஆகுன்னு சொல்கிறேன். அதுவும் ஆன்லைன். நான் சொல்கிறேன் வாடா கரெக்டுக்கு போவோம். கரடி போறியாயா? கடைக்கு போவோன்னு சொன்னேன் நான். வேணாம், கண்டென்ட் எப்படி நம்ம இது இப்படி தான் போகணும்னு சொல்கிறான். நம்மளும் கண்டென்ட் தான் நமக்கு முக்கியம், நமக்கு சோரோட கண்டென்ட் தான் முக்கியனால சிலைக்கு நம்ம போடுவோம். நம்ம என்ன ஆப்பில் போட போகிறோம்னா ஜொமேட்டோ தான். கிட்டத்தட்ட ஜொமேட்டோ, ஸ்விக்கி இது எல்லாமே முக்கால்வாசி ஆன்லைன் டெலிவரிஸ் எல்லாமே ஒரே மெத்தடில் தான் வரும். அதனால் உங்களுக்கு ஜொமேட்டோ நாங்கள் பண்ணி காட்டுறோம். இதை வச்சு நீங்கள் ஸ்விக்கி இல்லை ஜெப்டோ இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கும் கிட்டத்தட்ட சின்ன டிஃப்ரென்ஸ் தான் ஆர்டர் போடுற மெத்தடு. சரி ஓகே, வாங்க நம்ம ஆர்டர் போட போயிடலாம். ஸோ மக்களே, நம்ம ஆர்டர் பண்ண போடுறது வந்து இங்கே சைடில் ஷோவ் ஆகும். காட்டிடா சைடில் ஷோவ் ஆகுறது கரெக்டாக எடிட்டிங்கில் சைடில் ஷோவ் ஆகும். நம்ம ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து ஆர்டர் போட போயிடும். ஃபஸ்ட்டு நம்ம ஜொமேட்டோ ஆப்குள்ளே ஃபஸ்ட்டு போட போகிறோம். நாங்களே நிறைய ஐட்டங்க தேடணும். நம்ம ஆளுங்களுக்கு இந்த ஆன்லைன் நிறைய ஒரு மைண்டில் ஒன்று தோணும். இந்த பர்கரு பீட்சா மட்டும் தான் மைண்டில் வந்து நிற்கும். ஸோ இது ரெண்டில் எது கொஞ்சம் நல்லதுன்னு பார்க்கும்போது எங்களுக்கு பொறுத்த கொஞ்சம் பீட்சா கொஞ்சம் தோணுச்சு எங்களுக்கு. சரி, கொஞ்சம் அதை நாங்கள் பர்கர் அடிக்கடி நாங்கள் சாப்பிட்ருக்கோம். 2 எண்ணெயும் பண்ணையும் வச்சு செய்வாங்க, அது நாங்கள் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்ருக்கோம். அதனால் எங்களுக்கு கொஞ்சம் பர்கர் பதிலாக கொஞ்சம் பீட்சா ட்ரை பண்ணி பார்ப்போன்னு எங்களுக்கு ஒரு ஆசை. ஸோ நம்ம அதை ஒரு காம்போவாக இருந்துச்சு. 250 rupees கிட்ட வருது, அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்குள்ளேயே எங்களுக்கு வருது. ஸோ எங்கேருந்து இது வருதுன்னு சொன்னால், இது வந்து ஒரு கடை. என்ன கடைனா லூமினஸ்லேருந்து வருது. நான் பேர் போட்டிருக்கு மக்களே. ஓகே, ஆரம்பிக்கலாமா? ஸோ நம்ம நம்ம ஸோ நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஆர்டர் போட உள்ளே போகிறீங்கன்னா உங்களுக்கு இந்த கீழே உங்களுக்கு என்ன ஆர்டர் பண்ணால் டச் பண்ணிட்டு அது கீழே வந்து பேமெண்ட் மெத்தட்னு காட்டும்.
அந்த ப்ராடக்ட் டச் பண்ணிங்கன்னா அதுக்கான எல்லா டீட்டெயிலும் காட்டிட்டு டெலிவரி சார்ஜ்லாம் உங்களுக்கு காட்டும். கீழே வந்து பேமெண்ட் மெத்தட்னு காட்டும். அதுக்கு நீங்கள் கொடுத்து உள்ளே போனீங்கன்னா வந்துடும். இதுவும் சொதப்புது குருநாதா தாங்கலை. அது சனியை சுற்றி அடிக்குது. என்னத்த சொல்ல எங்களுக்கு வந்து ஒன்றும் புரியலை. பசிச்சிச்சு. நாங்கள் அவ்வளோ நேரம் வீடியோ கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு. ஓகேவா, பே ஆன் டெலிவரி இல்லைன்ட்டாங்க. அது ஒரு பெரிய இது. ஓகே விட்டுட்டோம். டெலிவரி எங்களுக்கு ஓகே விட்டுட்டோம். அடுத்து ஜிபே யூபிஐல பண்ணலாம். சொதப்புறான் மக்களே. அவன் கண்டென்ட் போட்டதால பேங்க் சொதப்புறான். அவன் பேங்க் சர்வர் டவுன் ஆமா. போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க் அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் மணி அதில் தான் செக்யூராக இருக்குங்கன்னு யூஸ் பண்ணுவேன். சரி ஓகேன்னு இது வரைக்கும் எங்களுக்கு 2 தடவை சர்வர் டவுன் எங்களுக்கு காட்டியிருக்கு. அது வரைக்கும் சர்வர் டவுன் காட்டினதில்லை. இன்றைக்கி கண்டென்ட் எடுக்கும்போது சர்வர் டவுன்னு காட்டணுமா? முடியல. ஜிபேல போய் பே அண்ட் டெலிவரி கொடுக்க போனால் சர்வர் டவுன், ஸோ நாட் பேமெண்ட். இன்னொரு பேங்க்கில் சுத்தமாக அமௌண்ட் இல்லை. சரி இந்த பேங்க்லேருந்து அந்த பேங்க்கு செல்ஃப் ட்ரான்சாக்ஷன் பண்ணான்னு உள்ளே போனால் கூட பண்ண முடியாது. ஒரு மண்ணு வழங்கலை. ஸோ குருநாதா பொறுக்கலை. பசி உயிர் எடுக்குது. ஓகே இப்போ சொடக்கு போட்டோன்னே இங்கே வந்து ஃபுட் வரப்போகுது. ஆனால் மக்களை எப்படி ஆர்டர் போடுறது மட்டும் நீங்கள் சைடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மெத்தட் மட்டும் ஆர்டர் போட்டுங்க. கடைசியில் பேமெண்ட் பிளேஸை கொடுத்து கேஷ் ஆன் டெலிவரினா கேஷ் ஆன் டெலிவரி இல்லை என்ன ஜிபேவோ அது மூலம் கொடுத்து பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களே மேப் காட்டிடுவாங்க. அது ஆர்டர் ரெடி முடிஞ்சிடும். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. பேமெண்ட் ஆர்டர் காசு பே மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிடும். அவ்வளோதான் மக்கள். இந்த மாதிரி தான் பேமெண்ட் பண்ணணும். நாங்கள் அது ஃபுல்லாக காட்டலான்னு பார்க்கும்போது அந்த ஆண்டவனை நீ இன்னும் பண்ணக்கூடாது வீட்டிலே கடை அப்படின்ற மாதிரி எங்களுக்கு வந்து ஆப்பு வைக்கிற நிலைமைக்கு ஆக்கிட்டான். சரி ஓகே இப்போ ஒரு சொடக்கில் இங்கே ஃபுட் வரும்போது சந்தோஷ் போடலாமா? காய்ஸ் வந்துருச்சு. எங்களுக்கு மூச்சு வாங்க பார்த்தா எனக்கு தெரிஞ்சிருப்போம். 10 கிலோமீட்டர் மக்களே. இங்கேருந்து கேக்க நகர் போயிட்டு வாங்கிட்டு வரோம். 1.5 மணி நேரம் முடியல. கையும் காலும் வலிக்குது. ஓகே உன்னை எப்போ பண்ணுறதான் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன இருக்கு அதை பார்க்க போகலாம் வாங்க. A few moments later. என்னென்ன பண்ண வைக்கிறாங்க பார்த்தீங்களா? முடிய மாட்டேங்கிற மக்களே. இடத்துல போயிட்டு நேரில் போய் தான் வாங்கணும் போட்டு மக்களே. ஆம்புலன்ஸ் எப்படி பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. நம்ம இந்த கடையில் வந்தது கிட்டத்தட்ட எங்கள் வீட்டிலேருந்து இந்த கடை வந்து ஒரு 10 கிலோமீட்டர் கிட்ட நாங்கள் தள்ளி வந்திருக்கோம். நடந்து வரைக்கும் இப்போ கூட தான் பார்த்தீங்க. அதுக்கப்புறம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி திருப்பி இங்கே வந்திருக்கோம். நாங்கள் இது கரெக்டாக எங்கே இருக்குன்னா எங்கள் வீட்டுக்கு போய் மிச்சம் சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். ஸோ மக்களே நாங்கள் கடையில் தான் இருக்கோம். ஆன்லைனில் ஆர்டர் போட முடியல. சரி ஆஃப்லைனில் வந்துட்டு இங்கே வந்து பார்த்தா இவங்க வந்து ஆன்லைனில் மட்டும் தான் அந்த காம்போ வச்சுருக்காங்க. ஆஃப்லைனில் அந்த காம்போ இல்லையா? பட் சுற்றி அடிக்குது. பட் ஆனால் திருப்பி இங்கே வந்து பார்க்கும்போது அவங்க மெனுவில் வந்து அதே காம்போ மாதிரி இன்னொரு காம்போ இருந்துச்சு. அதே பட்ஜெட்டும் வந்துச்சு. சரி நம்ம அந்த காம்போவே நம்ம வாங்கிடலாம். வீட்டுக்கு மிச்சம் நீங்கள் கண்டினியூ பண்ணுவோம். இல்லை பார்சல் வாங்குறது மட்டும் ஒரு கிளிப்பாக பாருங்கள். தேங்க்யூ. ஸோ மக்களே பெருசு கொஞ்சம் இருக்கட்டும். சீட்ஸ் ஓப்பன் பண்ண முடியல மக்களே. அதுக்குள்ளேயே வீடியோ வேறு முடிச்சாகணும். என்ன அது டேஸ்ட் எப்படி வருது? அதை கையோட கிழிஞ்சிட்டு வர. சரி ஓப்பன் பண்ண. இது என்ன சின்னதாக இருக்குன்னு தெரில. நாங்கள் வந்து ஒரு காம்போ ஆர்டர் போட்டிருந்தோம். உள்ள என்ன இருக்குன்னு நினைக்கிறேன்? இல்லை கூல் ட்ரிங்க்ஸா ஏதாச்சும் இருக்குன்னு நினைக்கிறியா? இல்லை இல்லை என்ன தெரிகிறது? ஏய் பெப்சி. அதை கூட விடுறா. ஆக 2 பெப்சி. இது என்னது? இது தம்ஸ் அப்டா. பெப்சி இல்லையா? பெப்சி கொடுக்கல மக்களே. நம்ம ஆர்டர் போடுறது பெப்சியா? நமக்கு வந்து தம்ஸ் அப். அட பாவத்தேலாம் காய்ஸ், பெரிய ஸ்கேமு. கடை பேர் நாங்கள் மென்ஷன் பண்ண வேணான்னு பார்க்குறோம். அங்கே வந்து படுத்துல வந்து இது பாரு 250 + 150. ஆமாம் 250 + 150 இதில் கொடுத்துட்டான். இது எத்தனை? இது எம்எல்ஏ போடல. இங்கே பாரு கிழிஞ்சரம் இருக்குது. நீ கிழிச்ச நகரத்தை போட்டியா? இல்லை சரி இதுக்கு வரமா போ வாங்க. இல்லை இது எத்தனை? இது 250 + 150 400. அப்போ இதுனா ஒரு 100 ml தான் இருக்கும். 500 ஸ்கேம் பண்ணுறாங்க. இதில் பாரு மக்களே. அதை கூட விடு மக்களே. டாப்பில் என்ன எழுதிருக்குன்னு நினைக்கிறேன். தெரிலையே. என்னது இது? கொக்கோ கோலாவா? டேய் அப்போ இது என்னது? அதில் ஒன்றும் இல்லை. இல்லை எனக்கு புரியல. கொக்கோ கோலா. இது பெப்சி. இது தம்ஸ் அப். ஆனால் மூடியில் கொக்கோ கோலா. சரி ரைட்டு. நம்மளுக்கு வந்து கடை பேர் சொல்லலாம்னு பார்க்குறேன். எனக்கு அதெல்லாம் வாயில் வருது.
சரி ஓகே ஓரமா வைங்க அதை தூக்கி. சரி ஓகே. அடுத்து நம்ம அந்த பெரிய டடான் டடான் டடா இதுக்கு போவோம். இப்போ இதில் என்ன நடக்க போகுது தெரியலையே. தூக்கிட்டு இருக்க எனக்கு. இழுங்க அதை முத. இதில் என்ன இருக்குன்னு வேறு தெரியலையே. டேய் அதில் தம்ஸ் அப்பில் கொக்கோ கோலா மூடியை போட்டு நானே பிரிக்கிறேன். கிழிச்சு எடுங்க முதல்ல பிரிங்க. இல்லைடா பொறுமையாக பிரிப்போம். பார்சலோட பிரிப்போம். எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன எனக்கு ஒன்றும் தெரியாது. என்னதுக்கு என்ன கேட்டா இருக்கிற அமௌண்ட்டை இது மட்டும் தான் ஒரு பிளேயர் வந்திருக்கான். 4 கெச்சப் முதல்ல உள்ளே காட்டிடு. நீ 4 கெச்சப் பாக்கெட். இல்லை முதல்ல நீ உள்ளே காட்டிடு மக்களே. 4 கெச்சப் பாக்கெட் ப்ளஸ் உள்ளக்க பார்த்துக்கோங்க. பார்சல் வந்து இருக்கு. 4 ஓகே கெச்சப் ஒன்றா எடுங்க. 4 கெச்சப் பாக்கெட் இல்லைடா, இன்னும் 10 கெச்சப் பாக்கெட் தான். அதுக்கப்புறம் இதுன்னு நினைக்கிறேன் தெரியுமா. எஸ் நம்ம இதான் மெயின் பிக்சரு. இதுலடா மெயின் இது வந்து பர்கர் மக்களே. பர்கர் இல்லை இது ஃப்ரைஸ். 2 பாக்கெட் ஃப்ரைஸ் இருக்கு நம்மகிட்ட. இன்னும் உள்ள ஏதோ இருக்குடா. இதெல்லாம் கெச்சப். இன்னும் இருக்குடா. கெச்சப் இந்த கெச்சப் கடையை கொடுத்துட்டாங்களா? என்ன பாருங்க எத்தனை கெச்சப்டா? செக் பண்ணு. 1 2 3 4 5 6 7 8 கெச்சப். மொத்தம் 8 கெச்சப். சரி ஓகே அடுத்த மெயின் பிக்சர் எடுங்க மக்களே. இதெல்லாம் பார்த்துட்டோம். சரி ஓகே மெயின் பிக்சர் எடுங்க. அது என்ன நிலைமை இருக்குன்னு தெரியல. ஒரு பக்கம் வெயிட் அதிகமா இருக்கு, ஒரு பக்கம் வெயிட்டே இல்ல. என்னையா சொல்ற? பாருங்க நீங்க பாக்ஸ பாருங்க. இங்கட அமுங்கல. ஆமா மக்களே இன்னும் தெரியல. ஒரு பக்கம் வெயிட் அதிகமா இருக்கு, ஒரு பக்கம் வெயிட்டே இல்ல. எனக்கு கேமரா தூக்கி பாரு. ஆமா சரி ஓகே ஓபன் பண்ணு. தெரிகிறது வரமாட்டேங்குது மக்களே. ஏதோ ஒரு வாடை வருது. ஓபன் பண்ணுங்க. அப்படி இல்ல பண்ணு நீ பண்ணு. அதான் வெயிட் இல்ல. கேட்டா 2 இருக்கு. அங்க ஒரு ஓட்டை மட்டும் தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதை இப்படி கொடுக்கலாம் மக்கள். இங்க பாருங்க பேக்கிங் நல்லா கொடுக்கணும். இப்படி கொடுக்கலாம். இந்த கேப்ல இதை வச்சு இப்படி கொடுக்கலாம். இப்படி கொடுத்தா கூட ஓரளவுக்கு நீட்டாக இருந்திருக்கும். இவன் கொடுத்துருக்காங்க பாருங்க தனித்தனியாக பிரித்து. ஆனால் நாங்கள் வந்து இதுக்கெல்லாம் ஸ்டார் கடைசியாக சொல்கிறாங்க. எவ்வளோ இதுக்கு ரேட்டிங் கொடுப்போம் நாங்கள் கடைசியாகவே நாங்கள் சொல்கிறோம். ஏன் எதுக்கு இத்தனை கிச்சப்பு 2 பர்கருக்கு? சரி ஓகே சந்தோஷம். இங்கே பாரு இப்போ நம்ம சாப்பாடு நேரம். ஆமாடா பசிக்குது. மக்களே ரெண்டுமே வந்து பிரிச்சு மட்டும் பார்த்துருவோம். நாங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு மிச்சம் கண்டினியூ பண்ணுறோம். ஒன்று பச்சை கலரு, ஒன்று ஆரஞ்சு கலரு. சரி ஓகே பிரிங்க. நெல்றா எப்படி பிரிக்கணும் வேற தெரியல இது வேற. ஆஹா மக்களே ஏதோ விலக மாட்டாக்கா சீஸ்லாம் வடிஞ்சு. சரி ஓகே பார்சல்லாம் நம்ம பண்ண முடியாது. நல்லா பெருசாக தான் இருக்குது சைஸ். எதை இருக்கு மக்களே உள்ள ஸ்டஃபிங்ஸ் எப்படின்னு பார்ப்போம். ஸ்டஃபிங்ஸ் ஒரு ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸ்டஃபிங்கோட சேர்ந்து பரவாயில்ல. ஓகே ஓகே மக்களே பர்கர் ஓபன் பண்ணிட்டோம். அப்புறம் வந்து பரவாயில்ல 2 பர்கருமே நல்லா இருக்கு மக்களே. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொஞ்சம் கிழிச்சு கிறிஸ்பியா இருக்கா இல்ல டேப் அதிகமா போட்டுருக்கான்டா. ஊறி போய். ஆமா டேப் தான் குவாலிட்டி வேணா பார்க்கறோம். ஒரு பிளேட் இது மட்டும் தான்டா. கூட ஓபன் பண்ணி பார்ப்போம். பரவாயில்லைங்க. இல்ல நாம சாப்பிட்டுக்கிறேன். நீ கண்டென்ட்ல நீ எடுத்து சாப்பிடுறேடா. நல்லா கிறிஸ்பியா தாங்க இருக்கு. இது நல்லா கொடுத்துருக்கா மக்களே. சாப்பிட்டா பத்தியா சப்புன்னு இருக்குங்க. சப்புன்னு இருக்கா? என்ன ரொம்ப வித்தியாசமான எண்ணெயா இருக்கு. சொல்றது ஒண்ணும் இல்ல. சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்றோம். சொல்றான் கருவே என்னன்னு சொல்றான். A few moments later. கைஸ் உண்ட மயக்கம் கொல்லுதா சந்தோஷ். சுகமா இருக்கு. அதாவது 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் போயிட்டு நான் போயிட்டு அலைஞ்சு தெரிஞ்சு வாங்கிட்டு வந்ததுக்கு ஓகே. டேஸ்ட் வைஸ் எப்படி இருந்து சந்தோஷ்? டேஸ்ட் வைஸ் பொறுத்தோம்னா அது ஆவரேஜாக நல்லா சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. பட் ஆனால் அது பேக்கிங் வைஸு, அதை வாங்க போன வயசு, அது படுத்தின வயசுலாம் சேர்க்கும்போது 0.0 ஸ்டார் தான். ஒரு கேரி பேக் கூட கொடுக்கல பாருங்க. கிடக்குது பாருங்க. ஒரு கேரி பேக் கூட கொடுக்கல. தூக்கிட்டு வந்தோம், கையில் தூக்கிட்டு வந்தோம். அது ஒன்று. பஸ்ஸில் 1 மணி நேரம். சரி ஓகே கடைசியா ரேட் சொல்லிடுவோமா? என்ன மறக்குது இவருக்கு ஆவி. ஆவி மறக்குது. ஓகே குடிச்சு முடிக்கட்டும் இவன். ரேட்டு ஒரு வெஜ் பர்கர், ஒரு பெப்சி, இந்த மாதிரி ஒரு பெப்சி ப்ளஸ் ஒரு ஃப்ரைஸு கூட 4 கெச்சப். இப்போ இந்த பெப்சி நான் கடைக்கு போய் வாங்கினா 55 ரூபா. சரி சொல்லுவோம் அந்த பார்த்து முடிச்சுக்கலாம். நான் சொல்லிக்கிறேன். 4 கெச்சப்போட சேர்த்து 150 ருபீஸ். நாங்கள் 2 வாங்கணும். அவனுக்கு ஒன்று எனக்கு ஒன்று வாங்கணும். 2 வாங்கணும். ஸோ மொத்தம் 300க்கு 2 பெப்சி, 2 பர்கரு, 2 ஃப்ரைஸு. என்ன ஆச்சு? சுகமாக இருக்குது. 2 ஃப்ரைஸு அண்ட் 8 கெச்சப் மக்களே. அந்த ஒரு பெரிய விருந்து முடிச்சு அங்கே உள்ளே கிடக்குது. இந்த ட்ரீட் ஏன்னு கேட்கணுமே. ஆமாம் ஏன்னா நம்ம சேனல் குடிச்சு 10K அடிக்க போகுது. 10K அடிக்க முன்னாடி ஒரு ட்ரீட்டு. 10K அடிக்கும் போது இந்த மாதிரி ட்ரீட் எல்லாருக்கும் வைக்க போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். ஸோ நாங்கள் வந்து ஒரு ஐடியா வச்சுருக்கோம். 1 லேக் அடிக்கும் போது ஒரு மீட்டப் மாதிரி வைக்கலான்ட்டு.
மீட்டப்லாம் அடுத்து பார்த்துக்கலாம். இல்லை 1 லேக் அடிக்கும் போது உங்கள் சப்போர்ட் வேணும். 10K எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அதை போட்டு குளுக்காதையா, தெரிச்சிட போதியா. நல்லா இருக்க மக்கள். சரி ஓகே, போட்டுருமா அவுட்ரோவை. ஸோ ஓகே, என்ன யோசிக்கிற? கடை பேர் நாங்கள் கொடுக்குறோம் டிஸ்கிரிப்ஷன்ல. கடை பேர் பெஸ்ட் சிக் மக்களே. ஓகேவா? ஓகே, இத்துடன் விடைபெறுவது உங்கள் எஸ்எம் அண்ட் வாய்ஸ் வித் அபிஷேக். எஸ், பை.